திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பழ வியாபாரி மற்றும் வெங்காய வியாபாரிக்கு இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் இரு தரப்பினரும் நடுரோட்டில் அடிதடியில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் குறிஞ்சிவேல். வணக்கம் குறிஞ்சிவேல், விவரங்கள். நிச்சயமாக சுபா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு பல்வேறு ஊர்களிலிருந்து வியாபாரிகள் வந்து செல்வது வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று பழனியில் இருந்து கொடைக்கானல் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் வெங்காயம் விற்பதற்காக வியாபாரி தனது வாகனத்தில் வந்த நிலையில் பெருமாள்மலை அருகே உள்ள பழக்கடை பகுதியில் வெங்காயம் விற்பனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு கடை வைத்திருந்த ராஜா என்பவர் வெங்காய வியாபாரியிடம் வெங்காயம் வாங்கியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வெங்காயம் சரியில்லாத நிலையிலும் விலை சரியில்லை என்ற காரணத்தாலும் திருப்பி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் இரண்டு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று மீண்டும் வெங்காய வியாபாரி பழனியில் இருந்து தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரும் வியாபாரத்தை முடித்துவிட்டு பெருமாள்மலை பகுதியில் ராஜா என்பவரிடம் இன்று அவருடைய கடையில் சாக்லேட் மற்றும் உணவுப் பொருட்கள் வாங்கிய நிலையில் மீண்டும் அந்த பொருட்கள் எதுவும் சரியில்லை என்று திருப்பி கொடுத்துள்ளனர். இதனால் இந்த இரு தரப்பினருக்கும் வாய்த்தகராறு ஏற்பட்டு நேரத்தில் கைகலப்பாக மாறியது. இதில் பல கடை நடத்துவர் ராஜா என்பவர் பலத்த காயமடைந்து தற்போது கொடைக்கானல் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் கொடைக்கானல் நகர்ப்பகுதிகளில் தொடர்ந்து இதுபோல வியாபாரிகள் மற்றும் சுற்றுலாப்பயணிகளிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வருவது ஒரு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இது குறித்தான சிசிடிவி காட்சியும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல்.